8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 5 பயிற்சி 5.5ல ரோமன் லெட்டர் 1ல 4th சம் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு இணைகரம் வரைய சொல்லியிருக்காங்க. ஜியோமெட்ரி கணக்கு கெயின் GAIN தான் ஒரு இணைகரம் வரைய சொல்லியிருக்காங்க. அளவுகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அளவுகள் தந்திருக்காங்க அப்படின்னா GI = 7.5 சென்டிமீட்டர், GI = 9 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் GAI = 100 டிகிரி. ஓகேவா? இந்த அளவுகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு உதயப்படம் வரைஞ்சிடலாம். அதுக்கு முன்னால தரவு என்னென்ன அளவுகள் தந்திருக்காங்க. GA 7.5 சென்டிமீட்டர், GI 9 சென்டிமீட்டர், கோணம் GAI 100 டிகிரி. சரி, இந்த அளவுகளை பயன்படுத்தி உதயப்படம் வரையலாம். ஒரு இணைகரம் வரைஞ்சிருக்கோம். GAIN. GA 7.5 சென்டிமீட்டர். அடுத்தது GIங்கும்போது இந்த மூலை விட்டத்தோட அளவு தந்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 9 சென்டிமீட்டர். அடுத்து கோணம் GAIங்கும்போது இந்த சென்டர்ல என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, A இருக்கா. அப்போ அந்த ஏல இருந்தால் நம்ம 100 டிகிரிக்கு கோணம் எடுத்துக்கணும். அப்போ கோணம் A 100 டிகிரி. இவ்வளோதான் நம்மளுக்கு அளவு தந்துருக்குறாங்க. சரி, இப்போ இணைகரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது 7.5 சென்டிமீட்டர்னா இதுவும் எத்தனை சென்டிமீட்டராக தான் இருக்கும் அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர். சரியா? இன்னப்போ உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படத்துக்கு அடிப்பக்கம் எவ்வளோ அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஏழு 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. GA 7.5 சென்டிமீட்டர். அடுத்து ஏல இருந்து 100 டிகிரி எடுக்கணும். சரியா? ஏல இருந்து 100 டிகிரி எடுக்கணும். 100 டிகிரிங்கும் போது அது விரிக்கணும். 100 டிகிரி இது இருக்கு. இப்போ ஏல இருந்து அந்த 100 டிகிரி எடுத்தோம்ல, அதுக்கு கோடை எடுத்துக்கலாம். இனி ஜில இருந்து ஐக்கு எத்தனை சென்டிமீட்டர்ல வில் வெட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர்ல எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கேலையும் காம்பஸையும் பயன்படுத்தி 9 சென்டிமீட்டர் எடுத்துடலாம். சரி, அப்போ 9 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. எதில் வச்சு வில் வெட்டணும்? ஜியில் வச்சு வில் வெட்டுறோம். சரி, ஜியில் வச்சு வில் வெட்டியாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் என்னன்னா ஐ. இது பில்ல இருந்தா ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம கோணம் அளந்திருக்கோமோ அதுல இருந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. அதுல இருந்து ஜாயின் பண்ணா உங்களுக்கு தப்பா கிடைக்கும். ஐல இந்த பில்லுல இருந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது 100 டிகிரி. இது 9 சென்டிமீட்டர். இனி ஏஐஐயை அளந்துக்கணும். சரியா? ஏஐஐயை அளந்துக்கிட்டோம்னா கரெக்டா எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 3.9 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. சரியா? 3.9 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கமும் எத்தனை சென்டிமீட்டர் தான் எடுக்கணும்னா 3.9 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். இங்க 7.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஐல இருந்து 7.5 சென்டிமீட்டரும் ஜில இருந்து 3.9 சென்டிமீட்டர் எடுத்து வில் வெட்டிக்கணும். அப்படின்னா நமக்கு இணைகரம் கிடைச்சிரும். ஃபர்ஸ்டா 7.5 சென்டிமீட்டர் அளந்துக்கலாம். எதுல வச்சு வில் வெட்டணும்? ஐல வச்சு வெட்டணும். ஐல வச்சு 7.5 சென்டிமீட்டர் வில் வெட்டியாச்சு. அடுத்தது ஜில வச்சு 3.9 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஜில வச்சு 3.9 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு வில்லன் ஜாயின் பண்ற இடத்துக்கு நேம் தான் என்னன்னா N. இதுக்கு நேம் தான் என்னன்னா N.
இனி ஐலேருந்து எண்ணையும் ஜிலேருந்து எண்ணையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவையான இணைகரம் கிடச்சாச்சு. சரியா? இப்போ இது எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தோம்னா 7.5 சென்டிமீட்டர். இது வந்து 3.9 சென்டிமீட்டர். நம்ம இணைகரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இணைகரத்தின் பரப்பளவு கெயின் என்ற இணைகரத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? B × H சதுர அலகுகள். இப்போ B மதிப்பு தெரியும். சரி, அடிப்பக்கம் 7.5. ஹெச்சோட மதிப்பு தெரியாது. அப்போ ஹெச்சோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கேலை இந்த அடிப்பக்கத்தில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மூளை மட்டத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸ்கேலை நகர்த்தாதுங்க. மூளை மட்டத்தை மட்டும் இப்படி நகர்த்திட்டே வரணும். நகர்த்திட்டே வரும்போது இந்த எண்ணில் வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி கோடை போட்டுக்கோங்க. இதை அளந்துக்கணும். கரெக்டாக 3.9 சென்டிமீட்டர். இப்போ ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 3.9 சென்டிமீட்டர். 7.5ஐயும் 3.9ஐயும் பெருக்கிறோம். 75 39ஆல் பெருக்கும்போது 9 45 5 மீதி 4. 9 7 63. 63ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா 67. 5 3 15 5 மீதி 1. 3 7 21. 21 + 1 22. 5 12க்கு 2 மீதி 1. 7 9 2. இதில் ஒரு தசமம் இதில் ஒரு தசமம் டோட்டலாக 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 29.25 சதுர சென்டிமீட்டர். இதுதான் இணைகரத்தோட பரப்பளவு. அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.